ஹலோ அண்ட் வெல்கம் டு ருத்ர பிரார்த்தனா ஆடியோ நாவல்கள். நீங்க ஆவலோடு காத்திருக்க நெஞ்சம் தடுமாறுதே கதையின் அடுத்த பதிவோடு வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே வர்ஷு. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிடும். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 2. ஜெயந்தியின் எண்ணை கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு, சொல்லுங்க சம்பந்தியம்மா என்றார் ஈஸ்வரி பணிவோடு. புதுசா என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணால எங்க குடும்பமானோ தினம் காத்துல பறக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதா? ஏதோ உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புவீங்கன்னு நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது என்று எடுத்ததுமே புரிய தொடங்கினார். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோமா, ஆனா அஞ்சு பிடிவாதமா இருக்கா. என்ன செய்யறதுன்னே தெரியல. போதும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாக்கு சொல்ல போறீங்க? நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா உங்க பொண்ணு மாதிரி ஒரு அடங்காப்பிடாரியே இது நாள் வர பார்த்ததில்ல. எது சொன்னாலும் எதிர்த்து கேள்வி கேட்கறது, பெரியவங்க வார்த்தையை மதிக்காம போறதுன்னு அவ எங்க வீட்டுக்கு வந்த நாளில இருந்தே சமைக்க, துணி துவைக்க, பெருக்கன்னு ஒவ்வொன்றுக்கும் அவளோட மல்லு கட்டவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா எங்க பெரிய மருமக நந்தினி இப்படி கிடையாது. தங்கமான பொண்ணு, மாமியார் மாமனார மதிச்சு அனுசரிச்சு நடந்துக்குவா. ஆனா நீங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? யாருக்குமே அடங்காம பஞ்சாயத்து வச்சு குடும்பமானத்தை வாங்கிட்டு இருக்கிறவளுக்கு தான் கடைசியில நஷ்டம். அதுவும் பிள்ளை பெத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றவளுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? இத முதல்லயே சொல்லியிருந்தா நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை எடுத்திருப்போமே என்று ஆவேசமாக சொல்ல, கொண்டு குலம் பேசக்கூடாதுமா. பிள்ளைங்க வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய நீங்களே இப்படி பேசினா எப்படி என்று மெல்லிய குரலில் கேட்டார் ஈஸ்வரி. இந்த பாடத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பொண்ணுக்கு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று குத்தலாக சொன்னவர், எங்களுக்கு ஒன்றும் வேண்டுதல் இல்லை, உங்க பொண்ணோட நடத்தை தான் எங்களை இப்படி பேச வைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க என்று சொல்ல, ஈஸ்வரிக்கு குழந்தையை கலைக்க மாட்டேன் என்று அஞ்சனா பிடிவாதம் பிடித்தது நினைவில் எழுந்தது. அவ சின்ன பொண்ணு சம்பந்தியம்மா என்று தயக்கத்துடனே சொல்ல, சின்ன பொண்ணு பேசுற பேச்சு எதையும் உங்க பொண்ணு பேசல. அப்படி இருந்தும் குடும்ப ஒத்துமை போயிடக்கூடாதுன்னு நாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றவர், முடிஞ்சதை பேசி என்னாக போகுது? இத பாருங்க, நாங்க கை நினைக்க போறதுக்குள்ள வந்தா அவ இங்க வாழலாம். இல்லையா நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களை குத்தங்குறை சொல்லக்கூடாது. உங்க பொண்ணுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. நான் சொல்றத சொல்லிட்டேன், முடிவு உங்க கையில என்றிட ஈஸ்வரிக்கு படபடுத்து போனது. அவளுக்கு இப்போ கிரகம் சரியில்லை, அதனால எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க சம்பந்தி, சீக்கிரம் அவளை சரி கட்டி கூட்டிட்டு வரோம். யாரு அவளுக்கு கிரகம் சரியில்லையா? உங்க பொண்ணு வந்ததுல இருந்து எங்க குடும்பத்துக்கு தான் நேரமே சரியில்லை. ஆனா கிரகத்தை சரி பண்ணி அவ இங்க வர வரைக்கும் என் மகன் பொறுமையா இருப்பானான்னு எங்களால சொல்ல முடியாது. அப்புறம் எங்களை நிந்திக்காதீங்க, சொல்லிட்டேன். ஆனாலும் பொட்ட புள்ளிய பெத்து வச்சுட்டு உங்க மகளுக்கு இந்த வீம்பும் அகங்காரமும் ஆகாது. இவகிட்ட வளர்ற எங்க பேத்தி எப்படி நாளைக்கு போற இடத்துல நல்லபடியா பொழைப்பா? நாங்களா இருக்கிறதால பொறுமையா போறோம். அதை விட முக்கியமா எங்க வீட்டு கடைசி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அது உங்க பொண்ணு கையில தான் இருக்கு. புண்ணியவதிய கெடுத்துட வேண்டான்னு பக்குவம் சொல்லி அனுப்புங்க என்று குறையாத கோபத்தோடு சொல்ல, ஈஸ்வரிக்கு பதில் சொல்ல முடியாத நிலை. இன்னும் 2 நாள் தான் அவளுக்கான டைம், அதுக்குள்ள இங்க வந்திருக்கணும், இல்ல நடக்கிறதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது என்றவர் பட்டென துண்டித்து விட்டார். அடுப்பை அணைத்த ஈஸ்வரிக்கு எப்படி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கப் போகிறோம் என்ற எண்ணமே நெஞ்சில் பாரமேற்றியது. வெங்கடேசன் கடைக்கு கிளம்பிக் கொண்டிருக்க உள்ளே நுழைந்தனர் அருணாவும் ஜெகனும். வாமா, வாங்க மாப்ள, என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க என்றார். கணவனுக்கு பேசி புரிய வைக்க முடியாது, அதோடு அஞ்சனாவையும் எளிதாக இங்கிருந்து கிளப்ப முடியாது என்பதால் நேற்று இரவே ஈஸ்வரி பெரிய மகளையும் மருமகனையும் பேசுவதற்கு அழைத்திருந்தார். இப்போது வெங்கடேசன் கேட்கவும் அதை பற்றி சொல்லாமல், உங்க பேத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா மாமா, எனக்கும் இன்னைக்கு லீவு, அதான் வந்தோம் என்றதும் ஈஸ்வரி அவர்களை வரவேற்று சாப்பிட அழைத்தார். ஆர்த்தியோடு வெளியில் வந்த அஞ்சனாவிடம் ஜெகன் நலம் விசாரித்து குழந்தைக்கு வாங்கி வந்த பொருட்களை கொடுக்க, தேங்க்ஸ் பெரியப்பா
என்று வாங்கி கொண்டு ஓடினாள். போன வாரம் தானே வாங்கி கொடுத்தீங்க, திரும்ப எதுக்குத்தான் இதெல்லாம், வீண் செலவு என்றிட சாப்பிட வந்த அர்ச்சனா, ஆர்த்திக்கு இப்படி வாங்கி கொடுக்க அப்பா தான் இல்லாம பண்ணிட்ட, பெரியப்பாவையாவது செய்ய விடு என்று குத்தலாகவே சொல்லிச் சென்றாள். அஞ்சனா அவளையே பார்த்திருக்க, இருக்கட்டும் அஞ்சு, நீ சாப்பிட்டியா? இல்லனா வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றான். அங்கு வந்த அருணாவோ, சாப்பிடாம இங்க என்ன உங்களுக்கு அரட்ட என்றவள் தங்கையை திரும்பி கூட பார்க்கவில்லை. நீங்க போங்கத்தான், நான் அப்புறமா சாப்பிடுறேன் என்ற அஞ்சு அறையினுள் முடங்கிட எதிரில் அசோக் அஞ்சனாவின் திருமண புகைப்படம். அதை கண்டவளின் நினைவு திருமணமான தினத்திற்கு பயணித்தது. மோகன் ஜெயந்தி தம்பதிக்கு ஈஸ்வரி மோகன் வகையில் தூரத்து சொந்தம் என்பதால் பல வருடங்களுக்கு பின் ஒரு முறை திருமண விழாவில் சந்தித்திருந்தனர். அசோக்கிற்காக பெண் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில்தான் அஞ்சனாவை அத்திருமண விழாவில் சந்தித்தான். பார்த்ததுமே அவனுக்கு அவளை பிடித்துவிட பெற்றோரிடமும் சொல்லிவிட்டான். அவர்களுக்கும் பெண் பிடித்து போனதில் வசதி குறைவாக இருந்தாலும் மகன் வேலையில் நிலையாகிவிட்டதால் அவன் விருப்பத்திற்கு ஒப்புக்கொண்டனர். ஆனால் இதில் ஜெயந்திக்கு தான் மன வருத்தம். அரவிந்தை போலவே வசதியான வீட்டின் பெண்ணை அசோக்கிற்கும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவருக்கு கொடுத்து வைத்தது என்னவோ மத்திய தரத்திற்கும் சற்று மிகவும் குறைவான இடத்தில் இருந்து வந்த அஞ்சனாதான். படித்து கொண்டிருந்த அஞ்சனாவிற்கு திடீரென திருமணம் செய்து வைத்ததில் புகுந்த வீடு வந்து சேர்ந்தவளுக்கு முதல் சில மாதங்கள் எதுவுமே பிடிபடவில்லை. முக்கியமாக அவள் ஓரகத்தி நந்தினி கை குழந்தையை வைத்திருப்பதால் காலை சமையல் வேலை அஞ்சனாவுடையது என்று மாமியார் சொல்லிவிட்டதில் அவளுக்கு தலை கிறுகிறுத்தது. அஞ்சனா வீட்டில் 4 பேரும் பெண்கள் என்பதால் வெளி வேலைகள் அனைத்தையும் இவர்கள் செய்து கொடுத்துவிட ஈஸ்வரி சமையல் வேலையை பார்த்து கொள்வார். அதிலும் அருணா அவருக்கு சமையலில் உதவுவதால் இவர்கள் யாருமே சமையலறை பக்கம் கூட போனது கிடையாது. இப்போது திடீரென சமைக்க சொல்ல அவளுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. ஜெயந்தி சொல்வதை கேட்டுத்தான் மருமகள்கள் நடக்க வேண்டும் என்பது அவர்கள் வீட்டின் எழுதப்படாத சட்டம். காலை உணவு என்ன சமைக்க வேண்டும் என்பதில் தொடங்கி எப்போது துணி துவைக்க வேண்டும் என்பது வரை மாமியாரை கேட்டுத்தான் செய்ய வேண்டும். அத்தை, எனக்கு சமைக்க தெரியாது என்று அஞ்சு சொன்னதும் தன் அதிருப்தியை வெளிப்படையாகவே காண்பித்தார் ஜெயந்தி. பின்னே மூத்த மருமகள் நல்ல வசதியான இடத்தில் இருந்து வந்ததால் அவர்கள் வீட்டில் அவளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் சீர் செய்திருந்தனர். ஆனால் வெங்கடேசனால் அந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை. 10 சவரன் போட்டு பாத்திரம், கட்டில், மெத்தை கொடுக்கவே அவருக்கு பல லட்சங்கள் கடனாகிவிட்டது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் அவரால் செய்ய முடியவில்லை. மோகன் அதை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் ஜெயந்தியால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதிலும் அவர் அக்கா ஜெயலட்சுமி, அர்விக்கு எடுத்த மாதிரியே பொண்ணு எடுத்திருக்கலாம், அவசரப்பட்டுட்டிய ஜெயந்தி என்று அஞ்சனாவிற்கு கொடுத்த சீர்வரிசைகளை பார்த்த பின் அவர் சொன்ன வார்த்தைகள் ஜெயந்தியை பல நாட்கள் தூங்க விடவில்லை. அசோக்குக்கு பிடிச்ச பிறகு நாம என்னக்கா செய்ய என்று வேறு வழி இல்லாமல் சமாளித்தார். ஜெயந்தியும் ஜெயலட்சுமியும் 1 வயது வித்தியாசத்தில் பிறந்தவர்கள் என்றாலும் இருவரையும் ஒன்றாக பார்க்கையில் இரட்டையர்கள் என்று சொல்லும் அளவு ஒற்றுமை இருக்கும். ஜெயலட்சுமியை திருமணம் செய்து கொடுத்தது சென்னையில்தான். இருவர் வீட்டிற்குமான தூரம் 1/2 மணி நேர பயணம் என்பதால் வாரத்தில் 2 முறையாவது தங்கை வீட்டிற்கு வந்து விடுவார் ஜெயலட்சுமி. அஞ்சனாவை சமைக்க சொன்னதும், நீங்க சொல்லிக் கொடுங்க அத்தை, நான் அதுபடி கத்துக்கிட்டு செய்கிறேன் என்றாள். உனக்கு சொல்லிக் கொடுக்க நான் என்ன பள்ளிக்கூடமா நடத்துறேன்? கல்யாணத்துக்கு 3 கோட் பவுடர் போட்டுட்டு வந்தா போதாது, 3 வேளை வயிற்றுக்கு ருசியா சமைச்சு போடவும் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் என்று முகத்தில் அடித்தாற் போல பேசிவிட அதிலிருந்து அஞ்சனாவிற்கு மாமியார் மீது பயம் அதிகம். அவரை எதிர்த்து பேசாமல் நடந்து கொண்டாலும் நந்தினி மீது காட்டும் அக்கறையும் அன்பும் என்றுமே இவள் மீது காட்டியதில்லை. ஒரு வகையில் ஜெயந்தி வீட்டு வேலைகளை குறைவில்லாமல் வாங்கிக் கொண்டாலும் வீட்டு விஷயங்களில், விசேஷங்களில் அஞ்சனாவை முன்னிறுத்தாமல் ஒதுக்கி வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அது வெளிப்படையாக தெரியாத வகையில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டதில் யார் கண்ணையும் அந்த வேறுபாடு இதுவரை உறுத்தியது கிடையாது. அதோடு அஞ்சனாவும் பொறுமைசாலி என்பதால்
அவர் பேச்சை எல்லாம் மனதளவில் எடுத்துக்கொள்ளாமல் அவள் நல்லதுக்காக என்று எண்ணி தன்னை திருத்திக் கொள்ள முற்படுவாள். ஆனால் எப்போது அசோக் 2ஆம் கருவை கலைக்க வேண்டும் என்று சொன்னானோ அப்போது ஜெயந்தி அவளை புரிந்து கொள்ளாததில் அஞ்சனாவிற்கு மனம் விட்டு போனது. அது 2ஆம் பிரசவத்திற்காக நந்தினி தாய் வீட்டிற்கு சென்றிருந்த சமயம். இன்னுமே அன்றைய நாளை அவளால் மறக்க முடியாது தத்தளித்துக் கொண்டிருப்பவளின் கரம் தன்னை அறியாமல் அவள் வயிற்றில் படிந்து உள்ளேயே மடிந்து போன முகமறியா சிசுவை அரவணைத்துக் கொண்டது. அன்று வழக்கத்திற்கு மாறாக காலையே அசோக்கின் வீட்டில் வட்டமேஜை மாநாடு கூடியிருந்தது. ஆண்கள் அனைவரும் அமர்ந்திருக்க அஸ்வின் ஜாடை காட்டியதை புரிந்து கொண்ட ஜெயந்தி, இந்த வாரம் கை நனைச்சிட்டு வந்துட்டா இன்னும் 1 மாசம் கூட இல்லைங்க நிச்சயத்துக்கு என்று பேச்சை ஆரம்பித்தார். அதுதான் நிச்சய வேலை ஒரு பக்கம் ஜோரா போயிட்டு இருக்கே ஜெயந்தி. புடவையும் அடுத்த வாரம் எடுத்துட போறோம். அதோடு கூப்பிட வேண்டியவங்களும் கூப்பிட்டு முடிச்சாச்சு. வேற என்ன என்றார் மோகன். இல்லைங்க, பொண்ணு பார்க்க போனப்பவே அஸ்வின் எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டான். ஆனா வீட்டுக்கு வந்த புண்ணியவதி நீங்க கூப்பிட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இவளை காணுமேன்னு கேட்ட நந்தினி அப்பாவுக்கு நம்புற மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொன்னோம். அது மட்டுமா, சம்மந்தி அம்மாவிலிருந்து சொந்த பந்தம் ஒருத்தர் பாக்கி விடாம எங்க உங்க 2வது மருமகன்னு கேட்டாச்சு. இப்போ கை நினைக்க போறப்போ இல்லாட்டினாலும் நிச்சயத்துக்கும் அவ இல்லாம போனா எப்படிங்க? எத்தனை பேருக்கு தான் நாமளும் பதில் சொல்ல முடியும் என்றார். எதுக்கு கஷ்டப்பட்டு பதில் சொல்லிக்கிட்டு பேசாம விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க என்றான் அசோக் குறையாத கோபத்தோடு. மருமகளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதை விட்டுட்டு என்ன பேச்சு அசோக் இது என்று மோகன் கேட்கவும், இன்னும் எவ்வளோ பொறுத்து போகணும்னு சொல்றீங்கப்பா? விட்டா அவ கால கையை பிடிச்சி கூட்டிட்டு வர சொல்வீங்க போல. இங்கிருந்து போனவ அவளாவே தான் திரும்பி வரணும். அப்படி இனியும் அவ வீட்டுக்கு வரலன்னா டிவோர்ஸ் தவிர வேற வழி இல்லப்பா. டேய், எடுத்தேன் கவிழ்த்தேன்னு என்னடா பேச்சு இது என்று மோகன் கண்டிக்க, சேர்ந்து வாழணும் நான் மட்டும் முடிவு பண்ணினா போதாது, அவளுக்கும் அந்த நினைப்பு இருக்கணும். அவளை கட்டின நாள்ல இருந்து போராட்டமே வாழ்க்கையாக்கி போச்சு. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று காட்டமாகவே சொன்னான் அசோக். குழந்தை விஷயத்தை பெருசு பண்ணி இப்படி நீ ஒரு பக்கம் அஞ்சு ஒரு பக்கம்னு இருக்கிறது நல்லாவா இருக்கு? ஆர்த்திக்காகவாவது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கடா என்றான் அரவிந்த். இத பாரு அருவி, உனக்கு 2ம் பொண்ணு, எனக்கும் முதல்ல பொண்ணு. அதனால அடுத்து பையன் வேணும்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு? நம்ம குடும்பத்துக்கு ஆண் வாரிசு பெத்து கொடுக்க முடியாதுன்னு வீட்டை விட்டு போனவளை கேள்வி கேட்காம என்ன எதுக்கு கேட்குற? ஏன் உங்க எல்லாருக்கும் நான் தான் தொக்கா கிடைச்சேனா என்று ஆற்றாமையோடு மற்றவர்களை பார்க்க, இப்ப இத பேசுற நேரமா? சுனிதா வீட்டுக்கு போக போறத பத்தி பேசுங்க என்ற அஸ்வின் தன் காரியத்தில் கண்ணாக இருந்தான். டேய், நான் தான் பெர்மிஷன் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேனே, இன்னும் என்ன வேணும் உனக்கு என்று அசோக் எகிற, நீ வந்தா போதாது, உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வரணும். ஏற்கனவே என் மாமனார் உங்க சின்ன அண்ணன் பொண்டாட்டி பொண்ணை காணுமேன்னு பெண் பார்க்க போன போதே 2 முறை கேட்டுட்டார். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற என்று அசோக் ஆவேசமாக கேட்க, டேய், இந்த வீட்டு மருமக 8 மாசமா அம்மா வீட்டுல இருக்கிறது தெரிஞ்ச பிறகு எனக்கு பொண்ணு கொடுக்க போற மாமனார் யோசிக்க மாட்டாரா? உங்க சண்டையால என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான் என்றான் கராரான குரலில். அப்ப நீயே போய் அவளை கூப்பிடுறா, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா என்னால போக முடியாது என்று உறுதியாக சொன்னவன் பாதி சாப்பாட்டிலேயே கிளம்பி விட்டான். வீட்டுக்கு வந்த மகராசியால என் குடும்பமே 2 பட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குங்க என்று ஜெயந்தி கணவரிடம் சொல்ல, மகன்களை பார்த்திருந்த மோகன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார்.